ஹலோ சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இன்றைக்கி டே 76. ஸோ என்ன பண்ண போகிறோம்? லைங்கில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி லைங்கில் என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. குப்புரை படுத்துக்கணும். நிறைய பேருக்கு குப்புரை படுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தயவுசெய்து விட்டுருங்க, வேண்டாம். ஏன்னா என்னால் வந்து குப்புரை படுக்க முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் படுத்துக்கோங்க. ஸோ படுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஃப்ளாட்டாக காலெலாம் மடக்கக்கூடாது. காலெலாம் நல்லா நீட்டமாக வச்சுட்டு கையை மட்டும், அதாவது ரைட் சைட் கைனா ரைட்டு இல்லைன்னா லெஃப்ட்டு, இண்டிவிஜுவலாக, அதாவது தனித்தனியாக சோலோவாக பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா தலையை வந்து உங்களுடைய ஃப்ளோரில் வச்சிடணும். கீழே தரையில் படுக்க முடியும்னா தரையில் படுத்துக்கோங்க, மேட்டு போட்டு. இல்லை என்னால் பெட்டில் தான் படுக்க முடியும்னா பெட்டில் படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்களுடைய கையை மட்டும் மேலே தூக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு 10 to 15 கவுண்ட் ஸ்லோவாக கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 இந்த ஃபேஸில் 15 கவுண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸுங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும், பட் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேக்கு ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்வாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதாவது ரொம்ப ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டுகெதராகவும் பண்ணலாம், பட் நம்ம 1 by 1 தான் நம்ம வந்து கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைட். உங்களோட பொசிஷன் பார்த்துக்கோங்க. ஃப்ளாட்டாக குப்புறப்படுத்தணும். கை கால்லாம் வந்து மடக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். நல்லா ஃப்ளாட்டாக சைடில் வந்து நல்லா ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க. படுத்துட்டு கையை மட்டும் மேலே தூக்குங்க. இன்கேஸ் என்னால் தலையை தூக்க முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தலையை தூக்கலாம், பட் நீடு கிடையாது. ஏன்னா நம்ம பேக்குக்கு தான் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் தலையை தூக்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்கேஸ் தூக்க முடியும்னா நீங்கள் தூக்கலாம். நல்லா ஃபிட்டாக இருக்குது, எனக்கு நெக்லாம் வந்து எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாதுன்னா தூக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைட். ஸோ பண்ணுங்கள். அண்ட் இது வந்து நல்ல ஒரு பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரை கேட்டாலும் பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. நம்ம வந்து ஒரு 2 to 3 எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மேஜராக கோர் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பேக் பெயின் ப்ராப்ளமே வராது. ரொம்ப ஹெவியாக இருக்குது, என்னால் 1 ஹவருக்கு மேலே ஒரு இடத்துல உட்கார முடியல, சாயாமல் உட்கார முடியல, சில பேரால் நிமிர்ந்து உட்காரவே முடியாது, ஏதாவது மேலே சாஞ்சிட்டு தான் உட்கார முடியும். 20 மினிட்ஸ் கூட என்னால் வந்து ஏதோ பேக் சப்போர்ட் இல்லாமல் உட்கார முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்மளுடைய ஊரில். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு பேக் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ். இது நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு என்ஜூரன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் செகண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். 15 to 20 செகண்ட்ஸ் கரெக்டாக 15 to 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் ஷேப்பில் கூட பண்ணுவாங்க. ஆர்ம்ஸு அண்ட் லெக்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்தா மாதிரி, அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவலில் வந்து பண்ணுறது. நம்ம பிகினர் லெவலில் இந்த லெவலில் பண்ணாவே போதுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம்.